நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் போல ஒரு சிலர் தமிழகம் மற்றும் திமுகவின் வரலாறு தெரியாமல் பேசி வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக மற்றும் பாஜகவை கடுமையாக சாடி பேசினார். பேசிட்டு இருக்கிறாங்க, நேற்று பெய்த மழையில கொஞ்சம் காளான் போல, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டு வரலாறு தெரியாது, திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு தெரியாது. ஆனா அவங்க பாட்டு வாய்களி என்னெல்லாமோ பேசுறாங்க. அவர் சொல்றாரு, அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, அந்த கலைஞர் கனவு இல்லைன்னு ஒரு திட்டம் ஒன்று அறிவிச்சாங்க. நம்முடைய உரையாற்றிய கனகராஜன் கூட சொன்னார், கலைஞர் கனவு இல்லைன்றது வீடு இல்லாதவர்களை கண்டறிந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் முதற்கட்டமாக இந்த ஆண்டே 1 லட்சம் குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தல், 3.5 லட்சம் மதிப்பீட்டில் ஒவ்வொருவருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு இடம் இல்லைன்னா அரசே அவர்களுக்கு அந்த வீட்டு மனை இடமும் வழங்கி வீடும் கட்டித்தருன்றது அந்த ஒரு உன்னத திட்டம். அவர் சொல்றாரு அண்ணாமலை, இது எங்களுடைய ஒன்றிய அரசு திட்டம், மோடி திட்டத்துக்கு தான் பேர் வச்சுட்டாங்க. ஒன்ன மாதிரி இல்லவே, நீ தான் அண்ணாச்சி சொன்னாரு, யாரோ பத்த பிள்ளைக்கு நீ சொந்தம் கொண்டாடுவேன்னு. நாங்க திமுக அப்படி இல்லை, ஒன்ன மாதிரி இல்லை. இது முதலமைச்சருடைய பணம், தமிழ்நாடு அரசின் பணம், முதலமைச்சரின் திட்டம். அந்த திட்டத்துக்கு தான் கலைஞர் கனவு இல்லைன்ற திட்டம். உங்க திட்டத்தை பத்தி அழகா பேசினாரு கனகராஜன். 72,000 கொடுக்குறீங்க, 2,40,000 வீடு கட்டி கொடுக்குது தமிழ்நாடு அரசு. கிட்டத்தட்ட 70% பணம் தமிழ்நாடு அரசு பணம், 30% பணம் ஒன்றிய அரசு பணம். ஆனா பேரு மோடி திட்டம். இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள், மோடியோடைய ஆட்சியாளர்கள் வேற கதை சொல்றாங்க. எல்லாம் பொய்ய சொல்லி கதையை பிறட்டு உண்டாக்கி வரலாற்று பிரிவு உண்டாக்கி நம்மளை எல்லாம் ஏமாற்றலாம்னு நினைக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள்ல உங்களுடைய பருப்பு வேகாது. இங்க யாரும் ஏமாந்து போக மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். காலங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்றதா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கை. அதே போல அதிமுக பத்தி தெரிஞ்சுக்கணும். அடிமையாட்சி நடந்தாங்க, உள்ளே நையா. மோடிக்கு ஒரே சலாம் தான், என்ன செஞ்சாலும் உள்ளே நையா தலையாட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்திய குடியுரிமை சட்டம் வரும்போது அதிமுக ஆதரிச்சது. நமக்கு ஒரே அதாவது உதய் மின் திட்டம் வரும்போது அதிமுக ஆரம்பிச்சு. உதய் மின் திட்டத்தில் என்ன சரத்து இருக்கு, ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்படணும். அதிமுக சைன் பண்ணி வச்சிருக்கான், ஒன்றிய அரசோட. ஒரே நாடு ஒரே ரேஷன் சைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப சிங்கிள் லேடி இருக்கிறவங்க ரேஷன் கார்டுலாம் ரத்து பண்ணப்பட்டுச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு மீண்டும் அவங்களுக்கு நம்ம ரேஷன் கார்டு கொடுத்துருக்கோம். காரணம் ஒரே நாடு ஒரே ரேஷன்ல நீங்க கையெழுத்து போட்டீங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும் வரைக்கும் நீட் தேர்வு வரலையே. எடப்பாடி என்னைக்கு அந்த சேர்ல உட்காரோம் நீட்டு வருது. எதனால? மோடி சொல்றாரு, இவர் உள்ளே நையா சரின்னு சொல்லி கொண்டுட்டீங்க. அதுதான் உண்மை. விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை ஆதரிச்சது இந்த அதிமுக. ஆக எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு பசப்பு வார்த்தை பேசிட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி அவங்க பசுந்தோல் போத்திட்டு வருது. ஒரு புலி மறைஞ்சு வர்றாங்க. ஆகவே அதிமுகவே நம்முடைய உரிமைகளை அடகு வச்ச கட்சி, நம்மளுடைய தமிழருக்கு எதிரான சட்டங்களுக்கு எல்லாம் கையெழுத்து போட்ட கட்சி. இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, எதிர்கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, அவர் பேசுறாரு, அமைச்சர்கள்லாம் டம்மி அமைதி. என்னத்தை கண்டீங்க? உங்களை மாதிரி இல்லை. நீங்க தன்னை வளர்த்துக்கா இருந்தீங்க. உங்களை பிரதானப்படுத்திக்கணும், உங்களை ஆளாக்கி கொள்ளணும். உங்களுடைய நலன் எப்போ தெரியும்ல. அவர் கதையெல்லாம் பேசினா வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். எப்பனாலும் பிளைட்ல வெளிநாடு தானே போயிட்டு இருந்தீங்க, தெரியும்ல கோயில்பட்டிக்காரங்களுக்கு. நீங்க ஓகே பறந்த இடம் எதுன்னு. ஆகவே நீங்கள்லாம் வாய் மூடிட்டு இருக்கிறீங்க. எல்லா அமைச்சர்களும், தமிழ்நாடு அமைச்சர்களும் அல்லும் பகலும் எப்படி முதலமைச்சர் உழைக்காரோ அதே வழியில நாங்கள் உழைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற. நீங்க உங்க சாதனை சொல்ல முடியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா பேசாம இருங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சொன்னா நிச்சயமாக அதற்கு பதிலடி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.